எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மர்டர் ஒன்று நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா, இந்த அன்ஐடென்டிஃபைட் மேலுடைய அந்த டார்சோ, அதாவது தலை இல்லாமல் ஒரு சூட்கேஸில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் பெரம்பூரில் இருந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. அந்த விக்டிமுடைய ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த இதெல்லாம் வந்து க்ரைமுடைய அந்த இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும். இனியும் அது வந்து பண்ணப்படலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேசர்ஸ் பை எங்கள் பக்கத்தில் போகிறவங்க வரவங்கலாம் இருக்காங்கள்ல, அந்த இதில் அந்த ட்ராவலர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸ் வந்து அபேண்டன்ட், அதாவது தனித்து விடப்பட்டிருந்திருக்கு. அந்த இதில் ஸ்டேர்கேஸ் அந்த போகிற இடத்துக்கிட்ட வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் அந்த அரௌண்ட் 7:15 AM வந்து பார்த்துருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல் அப்படி வரதை வந்து அந்த இடத்துலேருந்து துர்நாற்றம் அந்த சூட்கேஸ்லேருந்து வரதை வந்து உணர்ந்திருக்காங்க. உடனே வந்து ரயில்வே போலீஸையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் மார்கபந்து அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்து அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு டீம்மு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க சூட்கேஸை. அதை வந்து உள்ளே வந்து பார்த்தா ஒரு மேனுடைய டார்சோ இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாடி வந்து ஃபுல்லாக சிதைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹெட்டு இல்லை, அதான் முண்டமாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து கை கால் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி இன்கொயரிஸ் வந்து அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குறிப்பிடத்தக்க பிளட் லீக்கேஜ் அந்த சூட்கேஸில் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாடி இருந்திருக்குல்ல சூட்கேஸில், அது வந்து வேற எங்கேயோ வந்து அந்த பாடியை டேமேஜ் பண்ணி, அதாவது கை கால்லாம் வெட்டி தலையெல்லாம் வெட்டி இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி போட்டுட்டு போயிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மீதி இருக்கிற அந்த பாகங்கள் வந்து கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இப்போ எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜெல்லாம் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனோடது, அப்புறம் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்க்குறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சஸ்பெக்ட் யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு. ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர்லாம் மிஸ்ஸிங் பர்சனுடைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அக்ராஸ் சென்னை அண்ட் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது ஐடென்டிஃபை அந்த டிசீஸருடைய ஐடென்டிட்டியை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது வந்து கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு செய்கிறவங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கிரிமினல் மைண்டு அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு இருக்காது. இல்லாட்டி வேற எங்கேயாவது ட்ரைனிங் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்து அவங்க இந்த மாதிரி செயல்களெல்லாம் ஈடுபடலாம். இது பர்சனல் எனிமிட்டியா இல்லாட்டி பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததா என்ன, இல்லாட்டி ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸா என்ன ஏதுங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமே தான் தெரிய வரும். கொடூரமாக அவர் இறந்துருக்காரு. இறந்தவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுறேங்க. அவ்வளோதான். Thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.